வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் மெஷின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய டவுட்ஸ் தான். ஆண் பெண் இருப்பாளருக்குமே நம்ம கிட்ட பழகிறவங்க உண்மையா இருக்காங்களா இல்லையான்னு ஒரு சில நேரத்தில் தோணும். ஆனால் அதையெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத அளவு கூட இருக்கவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது அதையும் தாண்டி ஏமாந்து பின்னாடி வருத்தப்படுற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிடுது. இதுக்கு உங்களை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸை தான் இந்த வீடியோஸில் சொல்ல போகிறேன். டிப்ஸ் நம்பர் 1, சேஞ்ச் யுவர் அட்ராக்ட் பிஹேவியர் ஆப்போசிட் பர்சன். உங்களை லவ் பண்ணுற பர்சன் நிச்சயம் உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு செயல் பிடிச்சு தான் உங்ககிட்ட பழகியிருப்பாங்க. அது உங்ககிட்ட இருக்க மணி, உங்களோட ஒரு சில கேரக்டர்ஸ், பேச்சு, நடை, உடை, பாவனை, இப்படி எதுவாக வேணாலும் இருக்கட்டும். உங்ககிட்ட இருந்து அவங்கள அட்ராக்ட் பண்ண விஷயங்கள் கொஞ்ச நாளைக்கு செய்யாம இருங்க. அதாவது நீங்க அடிக்கடி அவுட்டிங் கூட்டிட்டு போய் செலவு பண்ற பர்சனா கூட இருக்கலாம். மேபி இந்த விஷயம் கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. இப்படி நீங்க ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமும் உங்க கூட அவங்க பழைய மாதிரியே அன்பா இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா ட்ரூவான லவ்வா இருக்க சான்சஸ் இருக்கு. இல்ல உங்ககிட்ட பழகிறத குறைச்சிக்கிட்டாங்க, முன்ன மாதிரியே பேசுறது பழகிறது இல்லைன்னா அது கண்டிப்பா ஃபேக் லவ்னு ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பர்சன் கிட்ட இருந்து நீங்க தூரமா இருக்கிறது நல்லது. டிப்ஸ் நம்பர் 2, ட்ரூ லவ் டஸ் நாட் லை. உண்மையான காதல்ல போய் இருக்கவே இருக்காது. அதாவது உங்களுக்கு அவங்க கிட்ட ஏதாவது ஒரு செயல் பிடிக்கலன்னா அதை நிஜமாவே செய்யாம இருப்பது தான் உண்மையான லவ். உங்களுக்கு தெரியாம செய்யறது இல்லை. இதை நீங்க நிச்சயம் புரிஞ்சுக்கணும். உங்க பார்ட்னருக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, இல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பா உங்களை ட்ரூவா லவ் பண்றவங்க உங்களுக்காக அதை செய்யாம தான் இருப்பாங்க. அப்படி இல்லாம தெரியாம இந்த பழக்கத்தை செஞ்சுட்டு உங்ககிட்ட சாரி கேட்குறாங்க, இல்ல அந்த தவறை மறைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க யோசிக்கணும். டிப்ஸ் நம்பர் 3, ட்ரூ லவ் டஸ் நாட் எனிதிங் ஹைட் இன்க்ளூடிங் சர்ப்ரைஸ். லவ்வர்ஸ்குள்ள சின்ன சின்ன சர்ப்ரைஸ் இருக்கிறது காமனான ஒரு மேட்டர் தான். தங்களோட பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறது லவ்ல சின்ன சின்ன கிஃப்ட் எல்லாம் அடிக்கடி ப்ரெசென்ட் பண்ணிப்பாங்க. இப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன சர்ப்ரைஸ்லாம் கூட இந்த மாதிரி உண்மையான லவ்ல இருக்காதான். கேஷுவலா பேசும்போது சர்ப்ரைஸை மறைச்சு வச்சுக்க முடியாம தன்னோட பார்ட்னர் கிட்ட சொல்லிடுவாங்களாம். உண்மையா லவ் பண்றவங்களால தன்னோட சின்ன ரகசியங்களை கூட தன்னோட பார்ட்னர் கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. டிப்ஸ் நம்பர் 4, லவ் ஆன் மெட்டீரியல். லவ்வர்ஸ்குள்ள கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் உங்கள் பார்ட்னர் எப்போதுமே எனக்கு அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு அப்படின்னு மெட்டீரியலிஸ்ட் திங்ஸாகவே இருக்காங்க. பர்டிகுலராக எனக்கு அந்த திங்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பொண்ணுங்க கிட்ட காசு கேட்குறது, எனக்கு செலவு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுவேன் அப்படின்னு உங்களை இமோஷனலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து நீங்கள் விலகிடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா உண்மையான காதல் காஸ்ட்லியான கிஃப்டெல்லாம் எதிர்பார்க்காது, அன்பு எதையுமே எதிர்பார்க்காது. அதுவும் நம்ம ட்ரூவா நேசிக்கிறவங்க கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். அவங்க கொடுக்குற சின்ன சாக்லேட் கூட நமக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்களாவே விரும்பி நமக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட் வேற. உங்களை வற்புறுத்தி அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தன்னோட பார்ட்னரை அம்மு, செல்லம், புஜ்ஜி, பேபி இப்படிலாம் செல்ல பேர் வச்சு கூப்பிடுறது பழக்கமா வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம உண்மையாவே ட்ரூவா லவ் பண்ற பர்சன் கிட்ட இந்த மாதிரி பேச கொஞ்சம் தயக்கம் இருக்கும். ஃபேக் லவ்ல தான் இந்த மாதிரி செல்லம், அம்மு, புஜ்ஜிலாம் கூப்பிடுவாங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு கூட இந்த மாதிரி செல்ல பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் ஸ்டார்டிங்லேயே இப்படி கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேக் லவ்னு தான் சொல்லப்படுது. டிப்ஸ் நம்பர் 5, ட்ரூ லவ் நெவர் சேஞ்ச் யுவர் கேரக்டர். உண்மையான காதல்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உண்மையான லவ்னு சொல்கிறாங்க. உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறவங்களாம் இருக்கவே முடியாது. லவ் ரிலேஷன்ஷிப்பில் சின்ன சின்ன சஜஷன் சொல்கிறது என்னவோ ஓகே தான். நம்மளோட பார்ட்னரே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள், ட்ரெஸ்ஸிங்கு, ஹேர் ஸ்டைலு, இந்த மாதிரி விஷயங்கள் கூட ஓகேன்னு தான் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களை கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்களை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இது ஃபேக் லவ்ல மட்டும்தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. டிப்ஸ் நம்பர் 6, யூ ஆர் ஒன்லி மேக்கிங் எஃபர்ட் ஃபியூச்சர் பிளானிங். நீங்கள் லவ் பண்ணும்போது ஜாலியாக பேசிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சமயங்களில் உங்கள் பார்ட்னர் நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி பேசும்போது அதை அவாய்ட் பண்ணுறாங்க, இல்லை வேறு டாபிக் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் முழிச்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா லவ்ங்கிறது கிவ் அண்ட் டேக் பாலிசி தான். 2 பேருமே ஈவனாக இருந்தால் தான் அந்த லவ் பேலன்ஸ்டாக இருக்கும். நீங்கள் மட்டுமே அவங்க மேலே கேரிங்காக இருக்கீங்க, இல்லை நீங்கள் மட்டுமே கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, நீங்கள் மட்டுமே உங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உண்மையான லவ்வாக இருக்க சான்சஸே கிடையாது.
டிப்ஸ் நம்பர் 7. நார்மலாக நம்ம ஒருத்தரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே டே பை டே நம்ம பண்ணுற எல்லாத்தையுமே அவங்க கிட்ட அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம். மேக்ஸிமம் உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருப்பீங்க. இதில் நம்ம பார்ட்னர் சேஃபாக இருக்கணும்னு கருதி ஒரு சில விஷயங்கள் அவங்கள வாட்ச் பண்ணுறது இல்லை கைட் பண்ணுறது ஓகே. பட் கேரிங் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த, யார் கூட வெளியே போன, ஏன் அவங்கக்கிட்டலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அப்படின்னு சொல்கிறது, உன்னோட இன்ஸ்டாகிராமு எஃபி பாஸ்வேர்டு கொடு அப்படின்னு கேட்டு தொல்லை பண்ணுறது, அவங்கள மானிட்டரிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில் கேட்டு உங்களை செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் விலகிறது சேஃபு. ஒரு சில பேர் இருப்பாங்க, தான் நினைக்கிற விஷயங்களை அழுதே சாதிப்பாங்க. இப்படி அழுது கெஞ்சி ஒரு செயலை உங்களை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க அப்படின்னா அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும், நல்ல வாழ்க்கைக்கு விட்டு கொடுத்து போகிறது தான் சான்றே தவிர பிடிவாதமோ அழுகையோ இதையெல்லாம் கிடையாதுங்கிறத நீங்கள் உணருங்க. இந்த மாதிரி பர்சன் கிட்ட நீங்கள் மாட்டிக்கிட்டா நீங்கள் நல்லவராக கூட இருக்கலாம். ஃப்யூச்சரில் இவங்க அழுது உங்களை நிறைய கெட்ட காரியங்களை செய்ய தூண்டிவிட்டு அதை சாதிக்கவும் செய்வாங்க. டிப்ஸ் நம்பர் 8. ட்ரூலி லவ்விங் பர்சன் நெவர் ஸ்பீக் ஷவுட்டிங். சைக்காலஜிக்கல் படி உண்மையாக லவ் பண்ணுறவங்க கத்தி பேச மாட்டாங்களாம். அதாவது நம்ம யாரை கத்தி கூப்பிடுவோன்னா தூரத்தில் இருக்கவங்கள தானே. அதை மாதிரி மனசளவில் நெருக்கமாக இல்லாதவங்க தான் கத்தி பேசுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தன் பார்ட்னரை 4 பேருக்கு முன்னாடி கத்தி பேசி அவமானப்படுத்துவாங்களாம். உண்மையான அன்புங்கிறது நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். நல்ல புரிதல் இருந்தாலே தன்னோட பார்ட்னர் பேச விரும்புறத தானாகவே புரிஞ்சுப்பாங்க. இந்த 8 அறிகுறிகளில் உங்கள் பார்ட்னர்கிட்ட எந்த அறிகுறிகள் இருக்குது, உங்கள் லவ் ட்ரூவான லவ்வா ஃபேக் லவ்வான்னு கண்டுபிடிக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.